ஹோல்ட் ஆன். கூட்டணி அரசியல் இப்போ கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் வெச்ச செக்கு இப்போ பெரிய கட்சிகளை கதி கலங்க வச்சிருக்கு. த டிஎம்டிகே டிமாண்ட். ஒரு பெரிய கட்சியோட டீலிங் பேசியும் அதுல ஒரு சிக்கல் நீடிக்கிறதா ஒரு ஹாட் தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு. இதோ அந்த பொலிட்டிக்கல் சீக்ரெட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் மேக்சிமஸ். 2026 சட்டமன்ற தேர்தல்ல தேமுதிகவோட பலத்தை காட்ட பிரேமலதா விஜயகாந்த் ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. கடலூர் மாநாட்டை தொடர்ந்து பெரிய கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை ரகசியமா நடந்துட்டு இருக்கு. ஆனா பிரேமலதா போட்ட கண்டிஷன்னால அந்த டீலிங் இப்போ அந்தரத்துல தொங்குது. லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி. அந்த டீலிங் ஏன் பிடிக்கல? த 3 மெயின் பிளாக்ஸ். பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பெரிய கட்சியுடன், குறிப்பாக அதிமுக அல்லது திமுக கூட்டணி குறித்த ஊகங்கள் எழுந்த 3 சிக்கல்கள் இதோ. த டெபுட்டி சிஎம் போஸ்ட். கேப்டன் வழியில் 2026இல் பிரேமலதா துணை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும்ங்கிறதுதான் தேமுதிகவோட பிரதான கோரிக்கை. இத எல்கே சுதீஷ் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. ஆனா பெரிய கட்சிகள் இதுக்கு இன்னும் பிடி கொடுக்கல. ராஜ்யசபா சீட். 2021 தேர்தல்ல அதிமுகவோட கசப்பான அனுபவம் இருந்ததால இந்த தடவை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு ராஜ்யசபா சீட் கன்ஃபார்மா வேணும்னு பிரேமலதா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாராம். முதலிலேயே ஒப்பந்தம் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னா அந்த டீலிங் எனக்கு பிடிக்கலன்னு ஒதுங்கிட்டாராம். சீட் கவுண்ட். தொகுதிகள் எண்ணிக்கை 15 முதல் 20 தொகுதிகள் வரை தேமுதிக எதிர்பார்க்குது. ஆனா கூட்டணிக்குள்ள இருக்கிற மத்த கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணுமேங்கிற பயத்துல பெரிய கட்சிகள் சிங்கிள் டிஜிட் சீட் மட்டுமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைய மெயின் கிளாஷ். வாட்ஸ் த நெக்ஸ்ட் மூவ்? பிப்ரவரி 3ஆம் தேதி நேற்று கூட்டணி அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்த நிலையில் இன்னும் சஸ்பென்ஸ் நீடிக்குது. கேப்டன் கட்சி எப்போதும் யாருக்கும் அடிபணியாது. கௌரவமான சீட் கிடைச்சா மட்டும்தான் கூட்டணின்னு தேமுதிக தொண்டர்கள் மத்தியில ஒரு ஆவேசமான பேச்சு ஓடுது. இஸ் இட் கோயிங் டு பி எ சோலோ ஃபைட் ஆர் அ ஸ்மார்ட் டீல்? டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ். ஒரு பக்கம் தேமுதிக கூட்டணி இழுபறி, இன்னொரு பக்கம் விஜயின் தவவைக்கா 3ஆம் ஆண்டு கொண்டாட்டம். இதுக்கு நடுவில மத்திய பட்ஜெட் 2026இல் சிறு குறு தொழில்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதை பிரேமலதா பாராட்டியிருக்கிறது. அவர் பாஜக அல்லது திமுக பக்கம் சாய்வாரோங்கிற புதிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. டிஎன் அலையன்ஸ் கேம் இஸ் ஆன் ஃபுல் மோட். தேமுதிகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிறது நியாயமா? இல்ல 10 தொகுதிகள் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு தேமுதிக அண்ட் டிஎன் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சிக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye.